ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சுதா சரசுவை. நான் இன்றைக்கி கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேங்க. இங்கே பாருங்க, இதில் 4 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு 1/2 கப்பு, தேவையான அளவு கல்லுப்பு. ஓகேங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு 2லேருந்து 3 கப்பு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். ஓகேங்க. இங்கே பாருங்கள், இப்படி தோசை மாவுக்கு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலணும். இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்குவோம். பெரிய வெங்காயம் இங்கே பாருங்கள், இப்படி பொடிசாக நறுக்கியது 1 கப்பு. பொடிசாக நறுக்கிய பச்சை மிளகா 5 பச்சை மிளகா. பொடிசாக நறுக்கிய மல்லி இலை 1 கப்பு. பொடிசாக நறுக்கிய கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு. இது தாங்க மெயின். ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம். 1க்கு 2 நீங்கள் இடித்து எடுத்துக்குங்க. மிக்சியில் போட்டு 1க்கு 2 நுணுக்குனாலும் பரவாயில்ல. நான் இடித்து எடுத்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்க. இப்போ அடுத்த சைடு திருப்பிக்குவோம். ஓகேங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடுவோம். இப்போ இன்னொரு தோசை ஊற்றுவோம். லைட்டாக ஆயில் விடுவோம். இது மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்குவோம் நம்ம. ஓகேங்க. சூப்பரான கோதுமை தோசை தயாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.